ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another brand new video. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட சுப்பாண்டி 4ல் இருக்கிற டூனை பற்றி தான், ஃபர்ஸ்ட் டூன் அண்ட் செகண்ட் டூனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இனிமேல் நம்ம இந்த மாதிரி ஒரு டூனை உங்களுக்கு படித்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அது கேட்டீங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் அ போலீஸ் மேனுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டூன். சுப்பாண்டியோட புது எம்ப்ளாயர், அதாவது சுப்பாண்டியை வேலைக்கு எடுத்தவன் ஒரு ஸ்மக்லர். அண்ட் அந்த ஒரு நைட் என்னாச்சுன்னா, ஒரு நைட் ஒரு 10 மணி 11 மணி போடுவோம். சுப்பாண்டி நம்ம குட்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும், சீக்கிரமாக வந்துடும், நீ போய் வெளியே எங்கேயா போலீஸ்காரன் ஏதாவது இந்த குட்ஸ் வந்துருச்சுன்னா அதை சீஸ் பண்ணக்கூடாது, அதனால எதனா போலீஸ் வந்திருக்காங்களான்னு பாருங்கன்னு அவன் எஸ் பாஸ்ன்னு போகிறான். போயிட்டு கடைசியில் யோசிக்கிறார் மனுஷன், சுப்பாண்டி இன்னொரு என் குட்ஸே வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு சுப்பாண்டி போனான், அவன் வர சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சுப்பாண்டியை பற்றியே கத்திட்டு அதுக்கப்புறம் ஹியரை கம்முன்னு பொறுமையாக வந்தான். போலீஸ்மேன் யாராச்சும் பார்த்தேன்னு சொன்னால் யாருமே இல்லை, அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் சஹீப்பை கூப்பிட்டு வந்துட்டான். இது நான் ஆக்சுவலி நல்ல வேலை தான் பார்த்துருக்கான். ஸோ நம்ம செகண்ட் ஒன்று பற்றி பார்ப்போமா. இதோட பேர் மெல்டிங் பாயிண்ட். சுப்பாண்டியோட புது எம்ப்ளாயர் எனக்கு ஒரு கிலோ சுகர் வாங்கிட்டு வா, ஒயிட் சுகர் வாங்கிட்டு வா அப்படின்னு போய் பஜாரில் போய் கேட்டிருக்கான். அப்போ கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவன் ஃப்ரெண்டு ராமு ஒருத்தர் இருக்கான். அந்த ராமு வந்துட்டு ஒரு அம்பர்லா வச்சு சொல்கிறான், ஏய் சுப்பாண்டி, ஒன்றும் அம்பர்லா இல்லை, இந்த சுகர் வந்து மெல்ட் ஆயிரும் அது ஈரமாச்சுன்னா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உன் அம்பர்லா எனக்கு கொடுக்குறியா ராமு, என்கிட்ட இப்போ ஒன்று இல்லை அப்படின்னா. இல்லை முடியாது, எனக்கு எந்த வேணும், நீ ஓடி போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. சரி நான் அதை பண்ணுறேன். சேச்சி இந்த சக்கரை பாக்கெட்டை நீங்களே வச்சுக்கோங்க, நான் போயிட்டு என்னோட அம்பர்லா மட்டும் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் நம்ம சுப்பாண்டி. எக்ஸ்ட்ரா ஓடி போயிருக்கான் வீட்டுக்குள்ளே. சரியான பைத்தியக்கார மக்களே, செம்ம ஃபன்ல என்னாச்சுன்னா இவன் கையில் அம்பர்லா வச்சுட்டு ஓடி இருக்கான் மலையில. எல்லாம் யோசிக்கிறாங்க என்னடா பைத்தியக்காரன். சுப்பாண்டி அந்த அந்த இதை நீ அன்ஃபாயில் பண்ணி நீ அந்த அம்பர்லா யூஸ் பண்ணிக்கலாம், நீ ஈரமாக மாட்டேன்னு. அது சுகர் கிடாராமோ, நான் மெல்டாக மாட்டேன்னா நான் ஈரமாகலான்னு இருக்கான். ஸோ நம்ம தலைவன் ரொம்ப அறிவாளி தான். ஸோ இன்னும் டைம் இருக்குது, நான் 4 minutes வீடியோ பண்ணுறேன். ஸோ த க்ளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது. அதாவது சுப்பாண்டியோட இன்னொரு எம்ப்ளாயரு ஒரு நாள், சுப்பாண்டி இந்த பிளேஸ் இவ்வளோ, இந்த இடத்த நீ, இந்த ரூமை நீ இவ்வளோ கேவலமாக இது இருக்கு, அழுக்கு மண் எல்லாமே இருக்குது, ஆனால் நீ வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிட்டேன்னுன்றாங்க. சுப்பாண்டி குறைய வந்துருச்சு, எல்லாத்தையும் ஒரே டேட்டில் எடுத்து முடியலண்டா அப்படின்னு. ஓகே சார், நான் வெளியே போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் என் ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு வரேன், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு. அப்புறம் நான் கரெக்டாக வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு துளி எதுவுமே இருக்கக்கூடாது தரையில். அம்மா நான் என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணிவிட்டு சார் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஓகே சார். வந்ததுக்கப்புறம் அதாவது உங்களே கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கணுங்கிறதுக்கு எல்லா ஃபர்னிச்சரை எடுத்து தூக்கி போட்டா மக்களே, சோஃபா டேபிள் எல்லாத்தையும். சுப்பாண்டி எங்கடா அந்த டேபிள் சேர்லாம், அதுதானே சார் நீங்கள் எதுவும் ஃப்ளோரில் வேணான்னீங்க, அதான் நான் எல்லாத்தையும் தூக்கு போட்டு அதாவது தூக்கு வச்சு தொங்க விட்டுனாங்க. ஸோ நெக்ஸ்ட் டூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஃபுல் ஆஃப் மெடிசன். ஸோ இங்கேருந்து ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணுறாங்க, அதாவது சுப்பாண்டியோட தம்பி. சுப்பாண்டியோட தம்பி வந்துட்டு ஃபீவரில் உட்காந்து படுத்துருக்கான். என்னை டாக்டர் எடுத்துருக்க கூப்பிட்டு போறியா சுப்பாண்டி அப்படின்னு. ஏன்டா இப்படிலாம் கேட்குறேன், நான் அவனை கூப்பிட்டு போறேன்னா பிரியமாக இருக்கான். இதுதான் ரொம்ப பிரியம்னு நினைப்பீங்க. அவன் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறான் வாக் பண்ண. டாக்டரை பார்க்கும்போது ஹீஸ் பர்னிங் வித், அதாவது ஃபீவர் கொதிக்குது, இவனுக்கு 3 ஸ்பூன் ஃபுல் இந்த மெடிசன் எவ்ரிடே கொடுக்கணும் அப்படின்னு. பட் தட்ஸ் இம்பாசிபிள் டாக்டர் அப்படின்னா. ஏன், ஏன்னா எங்கள் வீட்டில் 2 ஸ்பூன் தான் இருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன்டா இதெல்லாம் பைத்தியக்கார இன்வென்ஷனாக இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விபி ரேவன். நம்ம இதே மாதிரி நாளைக்கு புதுசாக இன்னும் நிறைய கண்டென்ட்டோட வரோம். பை.